Sir, take a breath. Everything's okay. Are they my children? Ma'am, you're doing great. Just hold them steady, all right? It's all okay. Let's just breathe. You're not my babies! Look at them! Look at them! அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சகோதரர்களே, இது பார்த்தீங்களா, குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து ஒருத்தர் எவ்வளோ அழுதுகிட்டு எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க பார்த்தீங்களா. தான் வெள்ளையாக இருக்கும், புள்ள கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து இவங்க வந்து சில குர்ஆன் ஹதீஸ்களை படிக்காததுனால இவ்வளோ பிரச்சனை. இதை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு வழக்கு ஒன்று வருது. எப்படின்னாக்கா, நாங்கள் 2 பேர் கருப்பாக இருக்கோம், புள்ள வந்து வெள்ளையாக பிறந்திருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒட்டகம் வளர்க்குறீங்களா அப்படின்னா. ஆமாம். அந்த ஒட்டகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒட்டகம் மட்டும் சிகப்பாக இருக்குது அப்படின்னா. இந்த ஊரை சுற்றி ஏதாவது சிகப்பு ஒட்டகம் இருக்கா? இல்லை ரசூலுல்லாஹ், அது ஒன்று மட்டும் சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப இதுதான் அவங்க முன்னோர்கள் இந்த மாதிரி யாராவது சில பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய வம்சவழியில் இதெல்லாம் வரும். அதனால் வந்து நீ யாரையுமே எப்போவுமே தன் மனைவியோ பிள்ளைகளோ சந்தேகப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அறியாமல் பிள்ளையெல்லாம் கொலை செஞ்சுருவாங்க. தான் பிள்ளையே தான் கொலை செய்கிறான், அறிவு இல்லாமல், அந்த மார்க்கம் இல்லாதனால. இதை பற்றி டாக்டர்கள் சில பேர் சொல்லுவாங்க, சில அணுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால சில பேருக்கு குழந்தைகள் இப்படிலாம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து குர்ஆன் ஹதீஸை படிங்க. இதை படித்தா மட்டும்தான் நீங்கள் வழங்குவீங்க. வழங்காத வரை இந்த உலக மக்கள் உங்களை ஏமாற்றிடுவாங்க. சைத்தான் உங்களை பிள்ளைகளை கொலை செய்கிற அளவு கொண்டு போயிடுவோம். அதனால் குர்ஆன் ஹதீஸை படிங்க. நாங்கள் பிடிஎஃபாக அனுப்புகிறோம், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தருவோம். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.